உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். நீங்க தப்பாவே யோசிக்கிறீங்க. இந்த ஆட்சியை மறுபடியும் அடைவதற்கு என்ன பணம் திருடுறது. அப்படியே அவனுக்கு 500 ரூபா காக்கா பிரியாணி ஓல்டு மங்க் கோட்டை கொடுத்தா ஓட்டு போடுறான். அதனால தான் பாஜக பார்த்தவனுக்குலாம் இதுக்கிட்ட ஓட்டு. எஸ்ஐஆர் கொண்டு வந்து எல்லாத்தையும் முஸ்லீமுக்கு இல்லை, கிறிஸ்தவனுக்கு இல்லை, தலித்துக்கு இல்லை. இவன் மனிதர்களை மாதிரி இருக்கானே தவிர உணர்ச்சி உள்ளம் பூரா கேரளாவில் இருக்கு. கேரளா ஏதாவது சாதி கலவரம் நடக்குதா? ஆதிக்க சாதிக்கு பின்னாடி நின்ன ஒரு அயோக்கியர் தான் இந்த ராம ரவிக்குமார். ஒடுக்கப்பட்ட சாவி தேவேந்திர கூட வேளாளர்களை அங்கீகரிக்காத நபர் தான் இந்த ராம ரவிக்குமார். எங்க போய் இந்து ஜந்து பொந்துல போய் நிக்குது. திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதா. ஆமா, முக்கியத்துவம் கொடுத்து தான் 1 கோடி பீகாரி உருவாயிட்டு இருக்கான் வயிற்றுல. ஆமா, இதுதான் நல்ல திட்டம். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆமா, நான் தான் தப்பா சொல்லிட்டே இருக்கேன். நான் தான் பெண்டெல்லாம் உளறிட்டே இருக்கேன். பைத்தியம் முடிச்சிருச்சு எனக்கு. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளை விஷயத்தில் அந்த ஊழலில் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் இருக்காரு, மதுரை ஊழல் நடக்குது, இப்போ சமீபத்தில் கே நேரு இருக்கு, இப்படி பல ஊழல் இருக்கே சார். இதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்க முடியுமா சார்? இல்லை ஒருவேளை ஆட்சிக்கு வரதே இதெல்லாம் சம்பாரிச்சுட்டு நம்ம போயிடலாமா அப்படின்ற மாதிரி போகிறது இல்லை. நீங்கள் தப்பாகவே யோசிக்கிறீங்க. இந்த ஆட்சியை மறுபடியும் அடைவதற்கு என்ன பணம் திருடுறது. அப்படியே அவனுக்கு 500 ரூபா காக்கா பிரியாணி ஓல்டு மங்க் கோட்டை கொடுத்தா ஓட்டு போடுறான். அதனால தான் பாஜக பார்த்தவனுக்குலாம் இதுக்கிட்ட ஓட்டு. எஸ்ஐஆர் கொண்டு வந்து எல்லாத்தையும் முஸ்லீமுக்கு இல்லை, கிறிஸ்தவனுக்கு இல்லை, தலித்துக்கு இல்லை, ஷெட்யூல் டைப்ஸுக்கு இல்லை, படிக்காதவனுக்கு இல்லை, மூட்டை தூக்குறவனுக்கு இல்லை, சாராயம் குடிக்கிறவனுக்கு இல்லை, 500 ரூபாய் கஞ்சா குடிக்கிறவனுக்கு கிடையாது. பெரிய பிரச்சனையாக வருமே சார்? ஒரு பிரச்சனையும் வராது. செத்து போனால் அடுத்த காலையில் பல கோடி பேர் செத்து போயிடுவான். செத்து போங்கடா, நீங்களாம் பிரயோஜனம் இல்லை, ஓட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம், நாட்டுக்கு சரிங்கன்னா மருந்தை கொடுத்தீங்கன்னா செத்து போயிடுவான். இவன் மனிதர்களை மாதிரி இருக்கானே தவிர உணர்ச்சி உள்ளம் பூரா கேரளாவில் இருக்கான். கேரளா ஏதாவது சாதி கலவரம் நடக்குதா? ஆணவ கொலை நடக்குதா? மதச்சண்டை நடக்குதா? அப்படியே நடந்தாலும் 1-2 எங்கனாவது அதே எங்கேயுமே நடக்காது. 100% அங்கே தான் கல்வி இருக்குது. அங்கே திருப்பரங்குன்றத்தில் எவனாவது போய் இப்போ சிஆர்பி எழுப்பி ஹைகோர்ட் ஜட்ஜு போய் விளக்கத்தை சொல்லுவானா? சபரிமலை விஷயம் நடந்துச்சு. சபரிமலையில் எல்லாம் ஒரே நாளில் முடிச்சுட்டான மக்கள். 1 கோடி மக்கள் என்னன்னா மனித சங்கல் என்னன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம்டாத எவனும் எங்களுக்கு யார் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். மலையாளிக்கு அறிவு, உலகத்துக்கே அறிவு நாங்கள் சொல்கிறோம். மனித சங்கிலின்னா 1 கோடி பேர்னானா அதோடு முடிஞ்சு போச்சது. 1 கோடி பேர் மனித சங்கிலி, ஆண்களும் பெண்களும். கேரளா திருவனந்தபுரத்துலேருந்து நீங்கள் கொச்சி வரைக்கும் நின்னான் 1 கோடி பேர் திருவண்ணு நின்னான். அப்போ 1 கோடி பேர் என்ன ஆதரவு தானே வர்றான். எங்கட தேச பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம்டா, நீ போ, எவனுக்கு தலையிடாத. அரசியல்வாதி யாரும் தலையிடாத, நீதிமன்றம் தலையிடாத. முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அப்பயே முடிஞ்சு போச்சு. பிரச்சனை ஆகல. இங்கே பிள்ளையார் கோயிலில் 3ஆம் தேதி ஏற்றுறான், 6ஆம் தேதி சிக்கந்தர் தர்காவில் தான் ஏற்றணும், உள்ளதான் ஏற்றணுங்கிறான். அது கடைசியாக இப்போ 3 மாதம் எலெக்ஷன் முன்னாடி நடக்க வேண்டிய காரணம் என்னவா சார் இருக்கு? நீங்கள் பாஜக சில அடி வருடிகளை கையில் வச்சுருக்காங்க. ராம ரவிக்குமார், காடேஸ்வர சுப்பிரமணியம். இந்த ராம ரவிக்குமார் இந்து முன்னணி உத்தபுரத்தில் இப்போ 2 சமூகத்துக்கு சண்டை. ஒரு ஆதிக்க சாதிக்கு பின்னாடி நின்ன ஒரு அயோக்கியர் தான் இந்த ராம ரவிக்குமார். ஒடுக்கப்பட்ட சாவி தேவேந்திர கூட வேளாளர்களை அங்கீகரிக்காத நபர் தான் இந்த ராம ரவிக்குமார். எங்க போய் இந்து ஜந்து பொந்துல போய் நிக்குது. காவலரான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவன் காவலர் இல்லையா? உத்தபுரத்துல 2 சமூகம் அடிச்சுக்குது. நீ எங்க நிக்கணும்? இந்து ஒடுக்கப்பட்டவனுக்கு பின்னாடி தான் நிக்கணும். எங்க நின்ன? ஆதிக்க சாதி பின்னாடி நிக்கிற. அப்ப அவன் இந்து இல்லையா? அப்ப அவன் மதம் மாறலாமா? இந்து மதத்தை விட்டு போயிடலாமா? மதம் மாறினாலும் தப்புங்கிறாங்க. செத்து போனாலும் தப்பு, உயிரோடு இருந்தாலும் தப்பு. RSS காரன் சொல்லதான் கேட்கணும். அறிவே இல்லையே.
இவன் தான் மண்டையில மூளையே இல்லையே, இழி பிறவியா இருக்கானே. அப்ப அவன் சொல்றதான் இவனுக்கு வேதம், இவனுக்கு சட்டம், இவனுக்கு சுயமரியாதை. கிழவன் தான் சொல்லி கொடுத்தான், ஈரோட்டு கிழவன் தான் சொல்லி கொடுத்தான். அவனை இந்த அண்ணாத்திர கும்பல காலி பண்ணி விட்டானுங்க. இப்போ எவனோ அப்பங்கிறான் தமிழனுக்கு, எவனோ அப்பன். குடிக்கிற ஒரு கோடி வீட்டில் பீகார் கரு வளருது. குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறாங்க குப்பர் அடிச்சு. பக்கத்து ஊருக்காரன் ஏறி குச்சி வந்தாலும் இனக்கலப்பு நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா குடிக்கிறவனுக்கு ஆன்மை பறி போயிருக்கு. ஏற்கனவே 2-3 லட்சம் பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டில், இனி 1 கோடி பீகாரி வந்துடுவான். தமிழ்நாடே இப்போ பீகார் நாடா போயிடும். எல்லாம் கே போல்தான், ஹிந்தி போல்தான், இப்படி ஆயிரும். இதை திராவிட இயக்கம் தான் முடித்து வைக்கும் தமிழனுடைய வரலாறை. திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதா. ஆமா, சொல்றாங்க. ஆமா, முக்கியத்துவம் கொடுத்து தான் 1 கோடி பீகாரி உருவாயிட்டு இருக்கான் வயிற்றுல. எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் சார். அப்படியே நீங்க சொல்ற வார்த்தையிலே வச்சுக்கிட்டாலும் 1 கோடி 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. மாசத்துக்கு ஒரு 10,000 வீட்டுக்கு அனுப்பினா இங்க இருந்து எவ்வளவு பணம் சார் போகுது சார்? அதாவது நீங்க ரொம்ப லேட்டு, ரொம்ப ஏறக்குறைய இப்போ இங்கே இருக்கிற 10 லட்சம் பேர் மாதம் 10,000 அனுப்புகிறான் சொந்த ஊருக்கு. தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பேர் இருக்கா? 10 லட்சம் பேர் இருக்கான் சார். மாதம் 10,000 அனுப்புகிறான். இதெல்லாம் பல வருஷமாக போயிட்டு இருக்குது. நீங்கள் வயல் வேலை நாற்று நடுவதற்கு ஆளுதான் பீகாரி போயிட்டான். அங்கேயும் வந்துட்டாங்களா? அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப லேட்டு. நீங்கள் எதாவது வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் இறங்கியிருக்கீங்க போல் இருக்கு. வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் வந்திருக்கீங்க போல் இருக்கு. தேயிலை தோட்ட தொழிலாளர் 50,000 பேர் அங்கே இருக்கான். யாரு? பீகாரி. அவன் இல்லைன்னா தேயிலை பறிக்கிற ஆளே இல்லை. ஒருவேளை இங்கே எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாம், எல்லாம் சுந்தர் பிச்சை மாதிரி எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பா நாட்டில் போய், அரபு நாட்டில் போய் எல்லாம் ஒட்டாய் மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் கையில் காலில் லீடிங் செயின் போட்டு ஏற்றி விட்றான். பார்த்தீங்களா? எங்கேயும் போகல, எல்லாம் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். யாரும் நீங்கள் அந்த மெட்ரோ வேலை நடக்குது, எவனா ஒரு தமிழில் பார்த்துருக்கீங்களா? முடியாதா? பார்க்க முடியாது. எல்லாம் பீகாரி தான் வேலை பார்க்குறான். அப்போ ஹோட்டலில் பூரா யார் இருக்கா? பீகாரி தான் இருக்கான், நேபாளி இருக்கான். தமிழ் எங்கே போயிட்டான்? டாஸ்மார்க்கில் போய் பாருங்க. நீங்கள் கேட்குற ஆளை போய் அங்கே பார்க்கலாம். ஒருவேளை சம்பளம் அதிகமாக கேட்குறேன். ஆமாம், நீங்கள் சம்பளம் அதிகமாக தான் கேட்குறான். குடிக்கிறதுக்கு அதிகமாக குடிக்க வேண்டியிருக்குல்ல. காலையில் ஒரு கோட்டர், மத்தியானம் ஒரு கோட்டர், சாயங்காலம் ஒரு கோட்டர், ராத்திரி ஒரு கோட்டர். நீங்கள் தமிழ்நாடு தேடுறீங்கல்ல, 5300 கடை இருக்கு. டாஸ்மார்க் கடை, பார். நீங்கள் போய் நீங்கள் தேடுற தமிழனை பூரா அங்கே போய் பார்க்கலாம். பழைய லுங்கியில் குளிக்காமல் எல்லாம் ஒடுக்குழுந்து குடல் குண்டாமணியில் வெந்து. யாரு? தமிழன். ஆமாம், பச்சை தமிழன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கருணாநிதி அத்தனை தமிழனுக்கு தலைவர். பிறக்கிற கருவில் உருவான குழந்தைக்கெல்லாம் தமிழன். 1 கோடி பேர் அங்கே தான் இருக்கான். குடிக்க சொல்லி ரசித்தவன் கருணாநிதி. குடிங்கடா, அப்போ தான் எனக்கு ஓட்டு போடுவீங்க. யாரும் சாராய கடையை திறந்து விட்டு நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டாம்டா, குடிங்கடா. படிக்க சொன்னவன் காமராஜர். தமிழ்நாடு முழுக்க சாராய கடையை திறந்து விட்டவர் கருணாநிதி. நீங்கள் ராஜாஜி போறாருங்க, யார் வீட்டுக்கு? கருணாநிதி வீட்டுக்கு போறாரு. குற்ற மழை, ஐயோ சாராய கடையை திறந்துடாத. யாரு? கருணாநிதி கிட்டே. யாரு? ராஜாஜி. ஏன் எல்லாம் குடிச்சிட்டானா நாசமா போயிருந்த நாடு. கல்விக்கு மகளிருக்குலாம் அவ்வளோ நல்ல திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கு. ஆமா, இதுதான் நல்ல திட்டம். நீங்க அப்படி சொல்றீங்க. ஆமா, நான் தான் தப்பா சொல்லிட்டே இருக்கேன். நான் தான் பெண்டெல்லாம் உளறிட்டே இருக்கேன். பைத்தியம் பிடிச்சிருச்சு எனக்கு. டாஸ்மார்க் எல்லாம் காலியா கிடக்கு. அப்போ இந்த டாஸ்மார்க்கில் 1 கோடி பேர் எங்கிருந்து வர்றான்? ஆந்திராவிலேருந்து வர்றான், கர்நாடகாவிலேருந்து வர்றான். குடிச்சிட்டு பஸ் சரி ஊருக்கு போயிடறான். உலகத்திலேயே 5 வகை கல்வி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். காலையில் எழுந்திரிச்சு பள்ளிக்கூட புத்தக பையில் என்ன கொண்டு போகிறான் பையன்? ஈயத்தட்டை கொண்டு போகிறான் சார். அவன் தமிழன் தானே. அடுத்து மெட்ரிகுலேஷன் பள்ளி. படித்தவன் கடன் வாங்கியாவது கொண்டு போய். ஆமாம், எல்கேஜி அட்மிஷனுக்கு ரஜினிகாந்த் பொண்டாட்டி நடத்துகிற ஆசிரமம் பள்ளிக்கூடத்தில் 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் எல்கேஜி. அப்போ மெட்ரிகுலேஷன் பள்ளி 2வது எப்படி இருக்குன்னு பாருங்க. 3வது சிபிஎஸ்சி. எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு தான் இருக்கு. கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் இருக்கு. 3வது வசதி படைத்த அரசு ஊழியர். வாத்தியார் இப்போ கார்பரேஷன் ஸ்கூலில் வாத்தியாராக இருப்பார். பையன் எங்கே சேர்த்திருப்பாரு? சிபிஎஸ்சியில் சேர்த்திரு. அவன் டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்ல. அடுத்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஐசிஎஸ்சி. இப்படி 5 வகையான. இப்போ பிச்சை கீழே இருக்கிறவன் கீழே கிட.
கீழே இருக்கிறவ கீழே தான். கீழேயே கடை சார், உனக்கு காலையிலையும் சோறு மத்தியானம் சோறு ராத்திரியும் சோறு வாங்கிட்டு போயிரு. திமுக காரங்களே நிறைய சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் நடத்துறதா சொல்றாங்களே சார். எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் நடத்துகிறோம். இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நேரு தான் இன்னைக்கு அதிகமாக காந்தியை வச்சிருக்கிறவர். நேரு தான். 4 பேர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார். யாரு? ஸ்டாலின் அல்ல, ஸ்டாலின் இல்லையா? ஆமாம். அவர் ஒருவர் திருச்சி முதலமைச்சர் நேரு, நேரு. ஒருவர் மதுரைக்கு முதலமைச்சர் மூர்த்தி. ஓகே. இந்த பக்கம் திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம், வேலூர் அப் டு ஒசூர் வரைக்கும் ஏவா வேலு. கொங்கு மண்டலம் பூரா செந்தில் பாலாஜி. இந்த 4 முதலமைச்சர்கள் தான் ஒட்டுமொத்தமான ஈபியில் பலாயிரம் கோடியை காணங்கிறான் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே மக்கள்கிட்ட ஏதாவது சின்ன சலனமாக இருக்கா? அவன் காலையில் வேலைக்கு போகிறான் வரான். எலெக்ஷன் வந்துச்சுன்னா வீட்டுக்கு 1000 ரூபா கொடுத்துறியா? நான் காக்கா பிரியாணி வருதா, குவார்டர் வருதா சார்? அதே கடன் வாங்கி தான் 1000 பேர் 1000 ரூபா கொடுக்குறதா சொல்றாங்களே. ஆமாம், சுமை அதிகமாயிட்டே போகுது. ஆமாம். உலக இவனை தான் அடமானம் வைக்கலாமே. உலக வங்கியில் கடன் வாங்கி துபாய் பேங்க்ல போட்டுக்கலாம். நாளைக்கு தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னா என்ன சார்? திவாலினா இங்கே இருக்க செத்து போனாலும் செத்து போவான். திமுகவுக்காக உயிரை விடுற ஏன் கருணாநிதிக்கா தீ குளிச்சு சாகலையா? கருணாநிதி கூப்பையில் செட்டப் செல்லப்பாவா போவார். இங்கே தீ குளிச்சு சாகலையா? இந்த மக்களுக்கு அரசியலே போய் சேரல சார். சார், அதான் நீங்கள் செந்தில் பாலாஜி பற்றி சொன்னீங்க. அந்த டாஸ்மாகில் அந்த 10 ரூபா அதை பாட்டிலுக்கு வாங்கினதா சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த பண மோசடி கேஸ்லேயே வந்து அவர் ஜாமீன்லாம் கொடுத்தாங்க. அந்த கேஸ் கூட வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். என்னன்னா வாரத்தில் 2 நாள் அவர் போய் கையெழுத்து போடணும். இனிமேல் அதுலேருந்து விலக்கு கொடுத்துட்டாங்களே சார். அவர் ஆக்சுவலாக அவரோட என்னதான் அவரோட பின்புலம் சார்? அவர் ரொம்ப செல்வாக்கான ஆளா அப்பத்துலேருந்து கேட்க. ஆமாம். நீங்கள் சோழ பரம்பரை ராஜராஜ சோழன் இருக்கார்ல, ஆமாம், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன். அவர் இல்லாதனால இப்போ இவர் தான் சோழன். கருணாநிதி அடுத்த சோழன், ஸ்டாலின் 3வது சோழன். இல்லை சார், அந்த இடத்துல எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் செல்வாக்கானவராகவே இருக்காரு. இல்லை, இது மாதிரி நிறைய பாலாஜி தான் இப்போ சொன்னேன். ஊருக்கூறு பாலாஜி இருக்காங்க, ஊருக்கூறு நேரு இருக்கிறாங்க, ஊருக்கூறு மூர்த்தி இருக்கிறாங்க, ஊருக்கூறு வேலு இருக்கிறாங்க. அவருக்கு எப்படி சார் அந்த திறமை இருக்குது செந்தில் பாலாஜிக்கு? அந்த இல்லை, உங்களுக்கு நீங்கள் அந்த வச்சிங்கன்னா அதே திறமை. அதிகாரி பூரா திருடி கொண்டு கொடுப்பான். அதிகாரி பூரா திருடி கொண்டு வந்து கூட கொடுப்பான். 1 லட்சம் சார், 1000 கோடி ரூபா இருக்குது சார் வச்சுக்க, 2000 கோடி இருக்குங்க, 3000 கோடி இருக்குங்க. இதுக்கு எதுக்கு திறமை வேணுமா? அதாவது 300 கோடி ரூபா ஜெயிக்கிறதுக்கு முந்தைய தன்னுடைய பங்கா கொடுக்குறாரு. யாரு? செந்தில் பாலாஜி கொடுத்துட்டு கேட்குறாரு, எனக்கு வந்து ஈபியும் டாஸ்மார்க்கும் வேணும்னு. எப்போ? அப்போ ஜெயிக்கிற 2021 ஜெயிச்சவனே போய் கேட்குறாரு அவரு. தமிழ்ல தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். ஜெயிக்கிறதுக்கு முன்பே கேட்குறாரு. முன்பே நான் சொல்றத கவனமா கேட்டு பேசுங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்பே அப்படின்னா எப்படி வியாபாரம்? இப்போ வந்து மந்திரி பதவியை ரிசர்வ் பண்ணிக்கிறாங்களே சார். நீங்க அதே போல திமுகவில் கண்ணப்பன் ஒருத்தர், அவர் ஒரு 300 கோடி கொடுத்து எனக்கு டிரான்ஸ்போர்ட் தான் வேணுங்கிறாரு. ஏன்? ஆர்டிஓ போக்குவரத்து அதிகாரி இருக்காங்கல்ல, வண்டிக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, அங்க ஒரு அதிகாரிக்கு 2 கோடி ரூபா, 1 கோடி ரூபா அதுலேருந்து மாத்திட்டாங்க. அப்புறம் அப்ப இப்படி திமுக அதிமுகவை பொறுத்தவரை எல்லாமே 5 கோடி கொடுத்தா மந்திரி பதவி, 500 கோடி திருடிக்கலாம். நீயும் நாங்களும் கூட கொடுத்தா 500 கோடி இருந்தா நாங்கள் நேரம் இங்கேயே உட்காந்துருக்கணும். நேரா வீட்டுக்கு போயிடலாம். இங்கே கோபாலப்பேட்டைக்கு. ஆமா, எந்த ஆட்சி இருக்கோ அங்கே போயிடலாம். ஒரு 50 கோடி 100 கோடி இருந்தா நேரம் அங்கே போயிடலாம். கொடுத்தா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் சார். 50 நீங்க 500 கோடி சம்பாரிச்சுக்கலாம். முதல்ல 50 கோடி எடுத்துட்டு வாங்க. இருக்கா 50 கோடி, இப்போ கிளம்புவோம். இதுதான் திராவிட இயக்க ஆட்சி. ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.